ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்றைக்கான வீடியோ அப்படின்னா, ஃப்ரைடே ஹனுமன் ஜெயந்தி இருந்துச்சு இல்லைங்களா, அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ 2 days வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மண்டே அன்னைக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வந்து மார்கழி மாதம் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணோம்ல, அதையும் சேர்த்து தான் இதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசை ஓசூர் பிரத்யங்கரா தேவி கோவில் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து அமாவாசை அன்னைக்கு தான் வந்து அங்கே நல்லா வந்து விசேஷமாக இருக்கும். இப்போ வந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டு போவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க அங்கே கோவிலுக்கு போயிட்டு பெரும்பாலும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் வந்து வீட்டுக்கு போவாங்க. இந்த பெங்களூர் சைடு ரொம்ப விசேஷமான கோவில் அது. அந்த நம்ம ஜிஸ்டி கழிக்கணும், இந்த மாதிரி எதிரிகளோட தொல்லை இருக்குது, அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த கோவிலை வந்து வழிபாடு பண்ணிப்பாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. அப்புறம் வந்துட்டு காலையில் வந்து அன்னலக்ஷ்மி பூஜை பண்ணிட்டேன் வீட்டில். சாயந்தரம் வந்து இந்த அம்மிக்கல்லுக்கு ஆட்டுக்களுக்கு வந்து எப்போயும் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அதை எடுத்து வந்து வழிபாடு பண்ணுறது வழக்கம். பட் ஆனால் இப்போ 2-3 மாதமாக வந்து அதை பண்ணவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. சரி, மார்கழி மாதமாவது எடுத்து அவங்கள சுத்தம் பண்ணி அழகாக பூ வச்சு விளக்கேற்றி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணேன். அதுவும் வந்து பெரும்பாலும் அம்மிக்கல் ஆட்டுக்கள் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் தான் வைக்கணும், குறிப்பிட்ட திசைகளில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தென்கிழக்கு சைடு வைக்கலாம். அது இது வடகிழக்கு சைடு, அதாவது ஈசானி மூலைன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே வைக்கவே கூடாது. அந்த இடத்துல வந்து பாரத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மிக்கல் ஆட்டுக்கள் அப்படின்றது லக்ஷ்மியோட அக்ஷமான பொருட்கள். பழைய நம்ம பாட்டி தாத்தா வீட்டில் தான் இதை பார்க்க முடியும். இப்போ நிறையா வீட்டில் அது இல்லை. ஆனால் சிலர் வந்து ஆசைப்பட்டு வாங்குறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும் அம்மிக்கல் ஆட்டுக்கல், எல்லாம் குட்டியாக ஒரு 1/4 கிலோ போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டுக்கல்லும், அம்மிக்கல் கொஞ்சமாக நம்ம சட்னியோ இல்லை துவையல் அரைக்கிற மாதிரி, ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு அம்மிக்கல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. நீங்களும் இதே மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அப்புறம் வீடியோ ஓடுறதுல சைடில் வந்துட்டு அதோட வீடியோட ரைட் சைடில் சின்னதாக ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பாக்ஸ் இருக்கும், அதுலேயும் வந்து நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இந்த நிறைய கேட்டிங்க நம்மளோட சேனல்லையே வந்துட்டு பார்த்துட்டு, இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த வேல் தீபம், அப்புறம் வந்து 3D மேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்கல், அப்புறம் ஜெர்மன் சில்வரில் பூஜா திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தீபம், அதாவது ஹேண்ட் ஷேப்பில் இருக்கும்ல தீபம், அப்புறம் இலை தீபம், ஹேங்கிங் தியா, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு நான் டேக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். பூஜா திங்ஸ் எல்லாமே பெரும்பாலும் நம்மளோட சேனலில் நிறையா இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு காலையில் வந்து 5:21லேருந்து 5:45 வரை வந்து அபிஜித் நட்சத்திரம் வருதுங்க. அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் 28வது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் வந்து அபிஜித் நட்சத்திரம். அந்த நேரத்தில் வந்து வெறும் 24 நிமிஷம் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் இருக்கும். அதாவது திருவோண நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் ரெண்டும் அந்த இணையக்கூடிய அந்த 24 நிமிஷத்தில் தான் வந்து இந்த நட்சத்திரம் வரும். இந்த டிசம்பர் மாதம் வந்து எப்போ வருது அப்படின்னா, மார்கழி மாதம் டிசம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5:21லேருந்து 5:45க்குள்ளே வந்து இந்த நேரம் வருதுங்க. இந்த நேரத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம 2 வந்து நெய் விளக்கு ஏற்றி இறைவனை நோக்கி, பிரபஞ்சத்தை நோக்கி வழிபடும் பொழுது நம்மளோட அந்த வேண்டுதல் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ அற்புதமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை வந்து கண்டுபிடிச்சி நம்ம அதில் ஒரு தீபமேற்றி வழிபடுறது அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது 100க்கு 100% கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் வந்து அந்த நட்சத்திரத்தை யாருக்கும் இந்த கலியுக மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தன்னோட மயிலிறகுகளை ஒளிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்மீகவாதிகள் அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் ஏற்றி வழிபடுற நம்மளோட வேண்டுதலும் நடக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான நாளை வந்து தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே வருது. பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுறது அப்படின்றதே வந்துட்டு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும், நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். அதுவும் அந்த நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அதீத சிறப்பு நம்மளுக்கு கொடுக்கும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணோன்னே ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக தகவல்கள் தான் நம்மளோட சேனலில் இருக்கும். உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை நான் சொல்கிறேன். அதே இது நான் ஏதாவது பூஜைகளை தவறு செஞ்சாலும் நீங்களும் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.